பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். கடந்த பாட வகுப்புல நாங்கள் பாபுல் இஷ்டிகால் சம்பந்தமாக பார்த்தோம். இஷ்டிகால் என்கிறது ஒரு வகையான வாக்கிய அமைப்புக்கு சொல்லப்படக்கூடிய அரபு மொழி இலக்கண பெயர். அதாவது ஒரு குறித்த வாக்கியத்தில் ஆரம்பத்தில் ஒரு பெயர் சொல் வருகிறது, அதுக்கு நாங்கள் சொல்கிற அல் இஸ்மு சாபிக்குண்டு. அதுக்கு பிறகு ஒரு ஃபியல் வரும், அதுக்கு நாங்கள் சொல்கிற ஆமில் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு லமீர் வந்திருக்கும், அதுக்கு நாங்கள் சொல்கிற மஅமூல்னு சொல்லி. அப்போ ஒரு இஸ்மு சாபிக், ஒரு ஆமில், ஒரு மஅமூல் பிஹி, எல்லாமே மஅமூல்னு சொல்லுங்க, மஅமூல் பிஹின்னு சொல்லணும் கட்டாயம் இல்லை, மஅமூல். இது அம்பட்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்புக்கு தான் இஷ்டிகால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பெயர் சொல் முந்தி வருது, அதுக்கு பிறகு ஒரு ஆமில் வருது, பிறகு ஒரு லமீர் மஅமூலாக வருது. இந்த சமயத்தில் ஃபியல் முன்னால் வந்த அந்த அல் இஸ்மு சாபிக் அதை கைவிட்டு போட்டு பிந்தி வந்த அந்த லமீருக்கு மஃபூல் பிஹி என்கிற அடிப்படையில் நஸ்பு செய்யக்கூடிய அந்த கட்டத்துக்குத்தான் நம்ம இஷ்டிகால் அப்படின்னு சொல்கிறோம், பராக்கு நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆமிலுடைய பராக்கு நிலை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு. அப்போ ஆமில் பராக்காகும் எப்போ, எந்த சந்தர்ப்பத்தில், என்ன மாதிரி வடிவம் என்கிறது தான் இந்த பாடத்தினுடைய முழுமையான எல்லா உதாரணங்களையும் அவர் நமக்கு விளக்குவார். அதாவது முந்தி வரக்கூடிய அந்த இஸ்ம் பெரும்பாலும் மாரிஃபாவான சொல்லாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நக்கீராவான ஒரு சொல்லை வச்சுட்டு படம் காட்டையில் அது நம்மளுக்கு மாரிஃபாவான சொல்லாகத்தான் இருக்கும். நீங்கள் எல்லா உதாரணங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா நக்கீரா வராது. நக்கீரா வந்தால் கருத்து கொள்ளமும். அந்த அடிப்படையில் தான் இந்த வகுல்லு ஷெயின் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர் என்கிற அந்த வாக்கியத்தில் நமக்கு சிக்கல் ஏற்பட்ட என்னது வகுல்லு ஷெயின் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர். அதில் குல்லு ஷெய்ங்கிற நக்கீரா வரக்கூடாது. அந்த அல் இஸ்மு சாபிக் மாரிஃபாவாக இருக்கணும். ஆமிலாக வரக்கூடியது ஃபியலும் வரலாம், இஸ்மு ஃபாயில் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபியலும் வரலாம், இஸ்மு ஃபாயிலும் வரலாம். மஅமூலாக வரக்கூடிய அந்த லமீர் ஒன்று இஸ்மு சாபிக்க பார்த்து மீளக்கூடிய லமீராகவும் இருக்கலாம், அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் சொல்லும் வரலாம். இப்ப பாருங்க, லரபுத்து ஜைதுன் லரபுத்து அஹாஹு அல்லது ஜைதன் லரபுத்து அஹாஹுண்டச்ச, அங்க அஹாஹு என்கிறது அந்த முன்னால வரக்கூடிய இந்த ஜெய்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், அவருடைய சகோதரன். அங்க இரத்த உறவு இருக்கு, சகோதரர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அதுக்கு நாங்க சொல்ல அதாவது முலாபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முலாபிஸ் அது ஒரு சம்பந்தப்பட்ட என்னது ஒரு சொல். ரெண்டாவது விஷயம், அல் இஸ்மு சாபிக்கு பின்னால வரக்கூடிய அந்த ஆமில் இருக்குதானே, அது ஃபியலாகவும் வரும், அதே மாதிரி நம்ம சொன்னோம் இஸ்மு ஃபாயிலாகவும் வரும். ஃபியலாக வரும் பொழுது லாசிமான ஃபியலும் வரலாம், முத்தஅத்தியான ஃபியலும் வரலாம். ஆனால் கூடுதலாக முத்தஅத்தியான ஃபியல் அமைப்புகள் தான் கூட இருக்கும். ரெண்டாவது, வரக்கூடிய ஃபியல் மாதியாகவும் வரலாம், முலாரியாகவும் வரலாம், அம்ரு ஃபியலும் வரலாம். ஏன் ஷரத்துடன் கூடிய ஒரு ஃபியலாக கூட வரலாம். சரி, இப்ப இங்க தரப்பட்ட உதாரணங்கள்ல எல்லாம் நீங்க ஃபியலை கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. ஜைதன் லரபுத்துஹு மாதியான ஃபியல். சரி, மரர்து பிஹி அங்க லாசிமான ஃபியல். அதே மாதிரி ஜைதன் இல்ரிபுஹு அம்ரு ஃபியல். வல் அன்ஆம ஹலக்கஹா லக்கும் மாதியான ஃபியல் ஹலக்க. அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபி முலாரியான ஃபியல். இன் ஜைதன் லகீதஹு ஃபஅக்ரிம்ஹு, அங்க இன் ஜைதன் லகீதஹு இன் லகீத, அதெல்லாம் ஷர்த். சரி, ரைட். இப்ப இந்த பின்னணிகளோட சேர்த்துட்டு அல் இஸ்மு சாபிக்கா வரக்கூடியதுக்கு ரஃபும் செய்யலாம், நஸ்பும் செய்யலாம். அதை நம்ம நேற்றும் பார்த்தோம். ரஃபு செஞ்ச முபுத்ததா, நஸ்பு செஞ்ச மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹினா எதுக்கு? ஹதுப் செய்யப்பட்ட ஒரு ஃபியலுக்கு மஃபூல் பிஹி. அது ஹதுப் செய்யப்பட்ட ஃபியல் எப்படி இருக்கும்?
அந்த இஸ்மு சாபிக்கு பின்னால் வரக்கூடிய ஃபியல் எப்படி இருக்குதோ அது மாதிரி, அல்லது அதனுடைய கருத்துக்கு ஏற்ற அல்லது அதுக்கு உகந்த மாதிரியான ஒரு ஃபியல் நம்ம தகுதிடுவோம். இந்த பின்னணிகளோட 2 கட்டங்களில் நாங்கள் இஷ்டிகால் மாதிரி நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இஷ்டிகால் அங்கே நடக்க இல்லைன்னு சொல்லுவோம். அதில் ஒன்று அலிஸ்மு சாபிக்க வரக்கூடியது நக்கீராவாக வாருது. வகுல்லு ஷெய் இன் ஃபஅலுஹு ஃபி ஜுபுர் மாதிரி ஷெய்ங்கிறது நக்கீரா, அலிஃப்லாம் இல்லாத சொல். ஸோ அங்கே சிஃபத்து கருத்து மாறிடும். எப்படி கருத்து வரும்? அப்போ வகுல்லு ஷெய் இன் ஃபஅலுஹு அவர்கள் செய்தார்களே அத்தகைய ஒவ்வொரு விஷயமும் ஃபி ஜுபுர் ஏடுகளிலே இருக்கிறது, ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் செஞ்ச அத்தனை காரியங்களையும் அல்லாஹு தாலா அவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற அந்த அவனது பதிவு புத்தகத்தில் பதிவு செஞ்சு தான் இருப்பான். அப்போ இந்த மாதிரியான வசனங்களில் நாங்கள் இஷ்டிகால்னு சொல்ல மாட்டோம். இதுக்கு வேறொரு உதாரணம் சொல்லுங்கள் ஹசரத்துன்னு சொல்லிங்கன்ட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இங்கே வாங்க இருங்க, உங்களோட ஆவேசத்தை தனிங்க, இந்த பிளேண்டியை குடிச்சு உங்களோட சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். எப்படி? நக்கிராவன் ஒரு சொல்ல போட்டு உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக ரஜுலுன் லகீதுஹு, ரஜுலன் லகீதுஹு. அதுக்கு பிறகு நான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டால் ஆலிமுன். ரஜுலுன் லகீதுஹு ஃபி தரீகி ஆலிமுன், நான் ரோட்ல சந்தித்தேன் அத்தகைய மனிதராகிறவர் ஆலிமுன் அறிஞராக இருப்பார். ஷாயிருன் கவிஞர், முஹந்திஸ் பொறியியலாளர், தபீபுன்னு கொடுக்குறது. அப்போ ரஜுலுன் லகீதுஹு ஃபி தரீகி முஹந்திசுன், ரஜுலுன் லகீதுஹு ஃபி தரீகி, லகீனா சந்திக்கிறது, ஜுர்துஹுன மாதிரி கருத்து. லகீதுஹு ஃபி தரீக் தபீபுன் சொல்லலாம் நமக்கு. அப்போ அந்த ரஜுலுங்கிறது இந்த இடத்துல நக்கிராவாக வந்த சுட்டின் நாங்கள் அதை முபுதாவாக கொண்டு பின்னுக்கு வரக்கூடிய வாக்கியத்தை சிஃபத்தாக கொடுக்கணும். கிதாபுன் இஷ்டரைத்துஹு அம்சி முஃபீதுன், நான் நேற்று வாங்கினே புத்தகம் அது பயனுள்ள புத்தகம். அப்போ கிதாபுன் இஷ்டரைத்துஹு நக்கிரா வந்த சுட்டி நமக்கு என்ன செய்யறாது, அதை இஷ்டிகாலாக ஏற்படுத்த முடியாது. பைத்துன் வீடாகிறது, பனைத்துஹு நான் கட்டினேன் எத்தகைய வீடாகிறது. பிறகு நாங்கள் சொல்வது ஜமீருன் அழகானதாக இருக்கும் அப்படிமா சொல்லுவோம். அப்போ எனவே ஜும்லா சிபத்தா போயிடும். ஹைர், அப்போ அது இஷ்டிகாலுடைய அமைப்பாக வர முடியாது. அடுத்தது அசைதுன் துஹிப பிஹி மாதிரி வாக்கியம். அதில் நடக்குதுன்னு கேட்டால் வரக்கூடிய ஃபியல் மஜ்ஹூலா வாரு. ஃபியல் மஜ்ஹூலாக இருந்தால் அங்கேன்னு வராது, இஷ்டிகால் பிறப்பிக்கப்பட மாட்டாது. ஜெய்துன் என்னது, நாங்கள் ஜெய்துன் லுரிப அப்படின்னு சொல்லி வச்சு போட்டு ஜெய்துன் லுரிப அப்படி சொல்வதை விட இப்படி சொல்லுங்க. நல்ல உதாரணம் எப்படின்னு கேட்டால் ஜெய்துன் லுஹிப பிஹி வேற ஒரு மஜ்ஹூரான இதுன்னு சொல்வதா இருந்தால் அல் கிதாபு குரிய பிஹி புத்தகம் அதை வாசிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல இஷ்டிகால் உருவாகாது. காரணம் என்ன? மஜ்ஹூரான ஃபியலாக வந்திருக்கேன். ஏன்னா குறி அல் கிதாபுன்னு சொல்லி வாசிக்கிற நேரத்தில் நாய்பனி ஃபாயிலுடைய ஈராபத்தை அது பெருமை தவிர மஃபூல் பிஹினுடைய ஈராபது எடுத்துக்கொள்ளாது என்கிறதுனால. சரி, இப்போ இந்த பின்னணிகளோட இந்த 8 நிமிஷத்து விளக்கத்துக்கு பின்னால் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இந்த மேலதிகமான விளக்கங்களை நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் சொல்கிறாரு, லாபித்து ஹாதல் பாபி, இந்த பாடத்தினுடைய வரையறை என்னவென்றால் அன்யத்த கத்தம இஸ்முன், ஒரு இஸ்ம் முந்தி வருவதாகும். வயத்த அஹ்ர அன்ஹு ஃபியலுன், ஒரு ஃபியல் அதை விட்டு பிந்தி வருவதாகும். ஆமிருன் ஃபி லமீரிஹி, அதனுடைய லமீரிலே அமல் செய்து விட்டதே அவ்விதமான ஒரு ஃபியல் பிந்தி வருவதாகும். வயக்கூனு தாலிக்கல் ஃபியலு, அந்த ஃபியல் ஆகிவிடும். பிஹைசு, எந்த அளவுக்கு என்றால் லவ் ஃபுர்ரிக மின் தாலிக்கல் மஅமூல், அந்த மஅமூலை விட்டும் அதை அந்த மஅமூலை விட்டும் அதை அதற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டால் அர்த்தம். ஃபர்ரகன ஓய்வு கொடுக்கிறது தான். அந்த மஅமூலை விட்டு பிரிக்கப்பட்டால், பிரித்து வசுல்லித்த அலல் இஸ்ம், அந்த இஸ்மின் மீது அதை சாட்டப்பட்டு விட்டால், அலல் இஸ்மின் அவ்வலி, ஆரம்ப முதலாவது அந்த இஸ்மின் மீது சாட்டப்பட்டு விட்டால் லனசபஹு, அதற்கு அது நசுபு செய்து விடும். திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன் பாருங்க. வலாபித்து ஹாதல் பாபி, இந்த பாபுடைய வரையறை என்னவென்றால் அன் யதகத்தம இஸ்முன், ஒரு இஸ்ம் முந்தி வருவதாகும். வயத அஹ்ர அன்ஹு ஃபியலுன், ஒரு ஃபியல் பிந்தி வருவதாகும். ஆமிருன் ஃபி லமீரிஹி, அதனுடைய லமீரிலே அமல் செய்த ஒரு ஃபியல் பிந்தி வருவதாகும். வயகூனு தாலிக்கல் ஃபியல், அந்த ஃபியல் ஆகிவிடும். பிஹைசு, எந்த அளவுக்கு என்றால் லவ் ஃபுர்ரிக மின் தாலிக்கல் மஅமூல், அந்த மஅமூலை விட்டும் அதை நீக்கப்பட்டு விட்டால்,
நீக்கப்பட்டு வசுல்லி தரல் இஸ்மில் அவ்வலி ஆரம்ப இஸ்மின் மீது அதை சுமத்தாட்டப்பட்டால் அல்லது சாட்டப்பட்டு விட்டால் லனசபகு அது அதற்கு நசுபு செய்து விடும். என்ன சொல்ல வர்றார் என்றால், ஒரு இஸ்ம் முந்தி வருது, அதுக்கு பிறகு ஒரு ஃபியல் பிந்தி வருது. அந்த ஃபியல் லமீரில் அமல் செஞ்சிருக்கும், முன்னால் வந்து அந்த இஸ்மில் அமல் செஞ்சிருக்காது. அதை நம்ம எப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்வதாக இருந்தாண்டா அதை நமக்கு சொல்லலாம். அந்த லமீரை நம்ம எடுத்து போட்டு அந்த ஃபியலை முன்னால் இருக்கக்கூடிய அந்த இஸ்முக்கு நஸ்பு செய்யக்கூடிய அமைப்பு நமக்கு ஏற்படுத்தலும். உதாரணமாக ஜைதுன் லரபு துஹு வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த வாக்கிய லரபு துஹு அவருடைய ஹூவை எடுத்துட்டோம்னால் ஜைதன் லரபுத்து நமக்கு சொல்லலாம். அத்துஃபாஹ அகல் துஹு, அப்போ அகல் துஹுல வரக்கூடிய அந்த ஹூ எங்கள் லமீர் எடுத்தோம்னால் அத்துஃபாஹ அகல் நமக்கு சொல்லலாம். அல் கிதாப கர துஹு அல்ல ஹூவை எடுத்தாலுமே அல் கிதாப கர நமக்கு சொல்லலாம். எனவே அந்த லமீரை எடுத்து போட்டு அந்த ஃபியலை முன்னால் வந்த இஸ்மு நம்ம சாட்டினோம்னால் அந்த இஸ்முக்கு இந்த ஃபியல் வந்து நஸ்பு என்கிற அமலை செய்யும். ரைட். மிசால் உதாலிக்கு அதற்கு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மிசால் உதாலிக்கு ஜெய்தன் வரபு துஹு, ஜெய்துக்கு நான் அடித்தேன். அலா தரா எரும மாடு நீ பார்க்கவில்லையா, அன்னக்க நிச்சயமாக நீ, அலா தரா நீ பார்க்கவில்லையா, அன்னக்க நிச்சயமாக நீ, லவ் ஹதஃப்தல் ஹா அந்த ஹா என்கிற லமீரை ஹதுவு செய்து விட்டு வசல்லத்த லரபுத்து லரபுத்து என்ற ஃபியலை நீ சாட்டினால் அலா ஜெய்தின் ஜெய்தின் மீது நீ சாட்டினால் ஜெய்தின் மீது நீ என்னது அமல் செய்ய வைத்தால் லகுல்த நீ சொல்லலாம் ஜெய்தன் லரபுத்து ஜெய்தன் லரபுத்து நஸ்பு நீ சொல்லலாம். ஆகும் வயகூனு ஜெய்தன், எனவே ஜெய்தன் என்ற சொல் ஆகிவிடும் மஃஊலன் முகத்தமன் முற்படுத்தப்பட்ட மஃபூல் பிஹியாக ஆகிவிடும். அத்துஃபாஹ அகல்து அல் பைத பனைது அஷ்ஷஜரத்த கதது சொல்லலாம் நமக்கு. அதுக்கு பிறகு சொல்றாரு வஹாதா இதுவாகிறது மிசாலுமா ஒன்றுக்கு உதாரணம். இஷ்டகல ஃபீஹில் ஃபியல் ஃபியல் அதிலே இஷ்டிகாலாகி இருக்கிறது, இஷ்டிகாலாகி இருக்கிறால் பராக்காகி இருக்கிறது. பி லமீரில் இஸ்ம் இஸ்முடைய லமீரோட பராக்காகி விட்டது, பராக்காகனா பிஸி ஆகிற பராக்காகி விட்டது அத்தகைய ஒன்றாகும். ஒமிசாலுஹு ஐலான் அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் ஜைதன் மரர்து பிஹி ஜைதன் மரர்து பிஹி என்ற உதாரணத்தை போல. ஃபைன்னல் லமீர ஹுனா இங்கு லமீர் என்ற அந்த பிஹி என்கிற லமீரானது வ இன்கான மஜ்ரூரன் பில் பா பாவை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட இல்லா அன்னஹு எனினும் அது ஃபி மௌதிஇ நஸ்பின் பில் ஃபிஅல் ஃபியலை கொண்டு நஸ்பு செய்யப்பட்ட இடத்தில் உள்ளது. எழுதிமா சொல்ல வராரு ஜைதன் மரர்து பிஹின்னு நீங்க பிஹிக்கு அந்த ஹாவை கொண்டு அந்த ஹா என்கிற லமீருக்கு பாவை கொண்டு ஜெரு செஞ்சாலும் அது மஃபூல் பிஹினுடைய இடத்துல தான் அது இருக்குது, மஜ்ரூருடைய தானம் தான். ஆனால் அது மரர்து ஹூன்னு சொன்னா என்ன கருத்து வருமோ அந்த கருத்தை அது கொடுக்குது. ஸோ அது மஃபூல் பிஹியுடைய தானத்தை அது இருக்குதுன்றாரு. ஒமிசாலுமா இஷ்டகல ஃபீஹில் ஃபியல் ஃபியல் பராக்காகிய ஒன்றுக்கு உதாரணம். ஒமிசாலுமா ஒன்றுக்கு உதாரணம். இஷ்டகல ஃபீஹில் ஃபியல் ஃபியல் அதிலே பராக்காகி விட்டது. பிஸ்மின் ஆமிரின் ஃபில் லமீர் லமீரிலே அமல் செய்த ஒரு இஸ்மோடு ஃபியல் பராக்காகி விட்டது அத்தகைய ஒன்றுக்கு உதாரணம். நஹு கவுலிக்க எரும மாடு உனது கூற்றாகும், உனது கூற்று போன்றதாகும். நஹு கவுலிக்கன்னு அர்த்தம் உன்னுடைய கூற்றை போல. ஜைதன் லரபுத்து அஹாஹு என்ற உனது கூற்றை போல. ஜைதுக்கு என்றால் அவனது சகோதரனுக்கு அடித்தேன். ஜைதுக்கு ஜைதன் ஜைதுக்கு அடித்தேன் ஐ லரபுத்து அஹா சகோதரனுக்கு அடித்தேன். அதை நாங்கள் கருத்தாக சொல்லும் பொழுது எனது ஜெய்தன் லரபுத்து அஹாவுக்கு சொல்லுவோம் ஜெய்தை அவமதித்து அவனது சகோதரனுக்கு அடித்தேன். ஃபஇன்ன லரபஹுன இங்க லரப என்கிறதானது ஆமில் அமல் செஞ்சிருக்கிறது ஃபில் அஹி அல் அஹ் என்கிற அந்த சொல்ல நஸ்பு செஞ்சிருக்குது. ஆனால் நஸ்பு செஞ்சிருக்கனே ஃபஇன்ன லரப லரப என்றது வந்து ஆமிலுன் ஃபில் அஹி நஸ்பன் நஸ்பு என்ற அமலை செஞ்சிருக்கிறது. அல் மஃபூலியத்தி மஃபூல் என்கிற படிக்கு மஃபூல் என்கிற படிக்கு. வல் அஹ் அஹ் என்பது ஆமிருன் ஃபில் லமீர் லமீரில் அமல் செஞ்சிருக்குது. அஹாஹு முலாஃப் முலாஃபிலை தானே, முலாஃப் முலாஃபிலைக்கு ஜெரு செய்யும், அதான் ஆமீன். அப்போ வல் அஹ் ஆமிருன் ஃபில் லமீர் அல் அஹ் என்கிற சொல் லமீரில் அமல் செஞ்சிருக்குது. ஹஃப்லன் பில் இலாஃபா இலாஃபத் மூலமாக ஜெர்ரு என்கிற அமலை செஞ்சிருக்குது. ஹஃப்லுனா ஜெர்ரு கஸ்ரா ஜெர்ரு என்கிற அமலை செஞ்சிருக்குது. இதா தக்கர்ரஹாதனால் இது உறுதியாகிவிட்டால் எரும மாடு உனக்கு இந்த விஷயம் உறுதியாகிவிட்டால் ஃபனகூல் நாங்கள் சொல்வோம் யஜூசு ஃபிலிஸ்மில் முத்தகத்திமி முந்தி வந்த அந்த இஸ்ம் அல் இஸ்மு சாபிக் அந்த முந்தி வந்த இஸ்மிலே ஆகும்
அன் யுர்ஃபஅ பில் இப்திதா, முப்ததா என்கிற படிக்கு ரஃபு செய்வது ஆகுமாகும். வதகூனுல் ஜும்லத்து பஅதஹு, அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஜும்லா ஆகிவிடும் ஃபி மஹல்லி ரஃப்இன், ரஃபுடைய இடத்திலே ஆகிவிடும். அலல் ஹபரியத்தி, ஹபர் என்கிற படிக்கு ரஃபுடைய இடத்துல வரும். முந்தி வந்த இஸ்முக்கு ரஃபு செய்வோம், பின்னுக்கு வரக்கூடிய ஜும்லா அதுக்கு ஹபராக மாறும். வ அன் யுன்ஸப பிஃபிஅலின் மஹ்தூஃப், ஹதுஃப் செய்யப்பட்ட ஃபியலை கொண்டு நஸ்பு செய்யப்படுவதும் ஆகுமாகும். உஜூபன், கட்டாயம் அந்த ஃபியல் நீங்கள் என்ன செய்வீங்க, ஹதுஃப் செய்வீங்க. கட்டாயமாக ஹதுஃப் செய்யப்பட்ட ஃபியலைக்கு நஸ்பு செய்யப்படுவது ஆகுமாகும். கூறப்பட்ட ஃபியல் அதை தெளிவுபடுத்துமே அத்தகைய ஹதுஃப் செய்யப்பட்ட ஃபியலை கொண்டு நஸ்பு செய்யப்படுவது ஆகுமாகும். ஃபலா மௌதிஇல் ஜும்லத்தி ஹினைதின், அந்த நேரத்தில் அந்த ஜும்லாவுக்கு எந்த ஒரு ஏராபும் கிடையாது. ஃபலா மௌதிஇல் ஜும்லத்தி ஹினைதின், அந்த நேரத்தில் அந்த ஜும்லாவுக்கு எந்த ஏராபுடைய தானமும் இல்லை. லி அன்னஹா முஃபஸ்ஸிரத்துன், ஏனென்றால் அது அந்த ஜும்லா முஃபஸ்ஸிரத்தான ஜும்லா, தெளிவுபடுத்தக்கூடிய ஜும்லா. ஜும்லா முஃபஸ்ஸிராவுக்கு ஏராப் ஒன்று இல்லை. வதக்தீருல் ஃபிஅலி ஃபில் மிஸாலில் அவ்வலி, முதலாவது உதாரணத்திலே ஃபியலுடைய அந்த தக்தீர் ஏற்பாடு எப்படி இருக்கும் என்றால் லரபுத்து ஸைதன் லரபுத்துஹு என்று இருக்கும். வஃபிசான், இரண்டாவது உதாரணத்தில் தக்தீர் எப்படி இருக்கும், ஏற்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஜாவஸ்து ஸைதன் மரர்து பிஹி, ஸைதை தாண்டி சென்றேன் என்று இருக்கும். வலா துக்கத்தரு மரர்த்து, இங்கு மரர்த்து என்ற ஃபியலை சொல்ல முடியாது. மரர்த்து ஸைதன் மரர்து பிஹின்னு சொல்ல மாட்டேன். ஏ தெரியுமா, லி அன்னஹு, ஏனென்றால் அந்த ஃபியலானது லா யஸிரு இலல் இஸ்மி பினஃப்ஸிஹி, தானாக இஸ்மின் பால், அந்த லமீரின் பால் கடக்காது. லா யஸிரு இலல் இஸ்மி பினஃப்ஸிஹி, தானாக அதற்கு இஸ்மின் பால் கடக்க முடியாது, சென்றடைய முடியாதுனால் அது முத்தாதியான ஃபியல் அல்ல, லாசிமான ஃபியல். வஃபி ஸாலிஸி, மூன்றாவது உதாரணத்திலே அஹந்து ஸைதன் லரபுத்து அஹாஹு என்ற அதனுடைய தக்தீர் இருக்கும். ஸைதை இழிவுபடுத்தி அவனை சகோதரனுக்கு அடித்தேன். வலா துக்கத்தரு லரபுத்து, லரபுத்தை நமக்கு ஏற்படுத்த முடியாது. வலா துக்கத்திரு லரபுத்து, லரபுத்தை நீ தகுதியிட மாட்டாய். ஏனென்றால் லி அன்னக்கு, ஏனென்றால் நீ லம் தத்ரிப் இல்லல் அஹ், நீ சகோதரனுக்கு அன்றி ஸைதுக்கு நீ அடிக்கவில்லை. அதனால லரபுத்து ஸைதன் லரபுத்து அஹாஹுன்னு சொல்லாம அஹந்து ஸைதன் லரபுத்து அஹாஹுன்னு சொல்வீங்க. வாயிலம், நீ அறிந்து கொள், அன்னலில் இஸ்மில் முத்தகத்திமி அலல் ஃபியலில் மத்கூர், கூறப்பட்ட அந்த ஃபியலை காண முந்தி வரக்கூடிய இஸ்முக்கு இருக்கின்றது ஹம்ச ஹாலாத்தின், 5 நிலைமைகள் இருக்குது. நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு என்னென்னு கேட்டால் அல் இஸ்மு சாபிக்கு 5 நிலைமைகள் வரும். ஒன்று ரஃபு கட்டாயம், 2வது நஸ்பு கட்டாயம், 3வது ரஃபு செய்கிறது நல்லம், 4வது கட்டம் நஸ்பு செய்கிறது நல்லம், 5வது கட்டம் ரஃபும் செய்யலாம் நஸ்பும் செய்யலாம். ஃபதாரத்தன் யத்தரஜ்ஜஹு நஸ்புஹு, ஒரு கட்டத்தில் அதுக்கு நஸ்பு செய்வது ராஜி, வலுவானதாக ஆகும். வலுவானதுன்னா மிச்சம் நல்லம், மிச்சம் நல்லம். வதாரத்த நெஜிபு, இன்னும் ஒரு கட்டத்தில் நஸ்பு செய்வது வாஜிப், வதாரத்த நெஜிபு நஸ்பு. வதாரத்தன், இன்னும் ஒரு கட்டத்தில் யத்தரஜ்ஜஹு ரஃபுஹு, அதுக்கு ரஃபு செய்வது ராஜி, ஏற்றமானதாக இருக்கும். வதாரத்தன் யஜிப், இன்னும் ஒரு கட்டத்தில் ரஃபு செய்வது வாஜிப். வதாரத்தன், இன்னும் ஒரு கட்டத்தில் எஸ்தவில் வஜிஹானி, 2 விதங்களும் ஆகும். ரஃபும் செய்யலாம் நஸ்பும் செய்யலாம், ரெண்டுமே தெக்கமையக்க, 2 ஒன்று வந்துடும். ஃபஅம்மா தர்ஜீஹுன் நஸ்பி, நஸ்பு ராஜிஹாக்கப்படுவதானது ஃபஃபி மசாயில, சில இடங்களிலே ஆகும். மின்ஹா, அவைகளில் என்றும் உள்ளது. அதாவது மின் தில்கல் மசாயில், அந்த மஸ்அலாக்கல்ல உள்ளது, அந்த இடங்கள் இருந்தால் ஐயக்கூனல் ஃபியலுல் மதுக்கூரு, கூறப்பட்ட ஃபியல் இருப்பதாகும். ஃபியல தலபின், தலபு ஃபியல்னா அம்ரு ஃபியல், நஹி ஃபியல். வஹுவல் அம்ரு வன் நஹி வத்துஆ, தலபுன அர்த்தம் அம்ரு நஹி துஆ. ககவுலிக்கு உனது கூற்றை போல ஸைதன் இல்ரிபுஹு, இங்க நீ நஸ்பு செய்யறது நல்ல என்றால் தலபு ஃபியலை நம்ம ஏற்படுத்துறது இல்ரிப் ஸைதன் இல்ரிபுஹுன்னு என்னது நம்ம சொல்றது நல்ல. அம்ரு ஃபியல்களுக்கு ஒரு அம்ரு ஃபியல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் அம்ரு ஃபியலை நம்ம ஏற்படுத்துறது தான் ஒழுக்கம். வஸைதன் லா துஹின்ஹு, அப்போ லா துஹின் ஸைதன் அப்படின்னு வந்திருக்கும். என்ன நஹியுடைய கட்டம் அது. அல்லாஹும் அபுதக இர்ஹம்ஹு, அல்லாஹும் இர்ஹம் அபுதக, அப்போ அங்கே துவா, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு இரக்கம் காட்டுவாயா. இந்த கட்டங்கள்ல எல்லாம் நம்ம நஸ்பு செய்கிறது ஏற்றம். ஏன்னா அங்கே வரக்கூடிய ஃபியல் இல்ரிப் லா துஹின் இர்ஹம் எல்லாமே அம்ரு ஃபியல், தலபு ஃபியல், துவாவுடைய ஃபியல்கள். அதுகளுக்கு முன்னால் அதுகள் என்னது இந்த ஏவல் கருத்தில் வாரதுனால நஸ்புக்கு தான் பொருத்தம், ரஃபை விட நஸ்புக்கு பொருத்தம். வைன்னமா எத்தரஜ்ஜஹு அன் நஸ்பு ஃபி தாலிக்க, அதில் நஸ்பு ராஜிஹானது ஏற்றமானது ஆகியதெல்லாம் லி அன்ன ரஃப், ஏனென்றால் ரஃப் ஆனது யஸ்தல்சிமுல் இஹ்பார பில் ஜும்லத்தில் தலபியா, தலபியத்தான ஜும்லாவை கொண்டு அந்த நம்ம ரஃபு செஞ்சோம்டால், இப்போ ஸைதுன் இல்ரிபுஹு அப்படி நம்ம சொன்னோம்னால் ஜும்லா அந்த முபுததாவுக்கு
தலபியத்தான ஜும்லாவை ஹபராக கொண்டு வந்த அந்த பேச்சு வரும், அது அழகில்லை. அதான் அவர் சொல்ல வர்றாரு, ரஃப் நீங்க முதலாவது வந்த இஸ்முக்கு நீங்க ரஃபு செஞ்சீங்க என்றால் எஸ்தல்சிமு அது கட்டாயப்படுத்தும் அல் இஹ்பார பில் ஜும்லி தலபியத்தின் முபுததை முபுததாவுக்கு தலபியத்தான ஜும்லாவை கொண்டு ஹபர் கொண்டு வருவதை அது கட்டாயப்படுத்தும். வஹுவ ஹிலாஃபுல் கியாஸ் அது கியாஸுக்கு மாற்றம், அது நேரு பிடித்தலுக்கு மாற்றம், இலக்கணத்துக்கு மாற்றம். கியாஸ்னா இலக்கணம். லி அன்னஹா ஏனென்றால் லா தஹ் லி அன்னஹாண்டா அந்த ஜும்லா தலபியா வந்து லா தஹ்தமிலு சிதுக்க வல் கதிப உண்மைக்கும் பொய்க்கும் வாய்ப்பற்றது. அதாவது ஹபரியத்தான ஜும்லான்றது இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறது வந்து உண்மைக்கும் பொய்க்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆள் சொல்றாரு இதோ மழை பெய்கிறதுன்னு சொல்றாரு, அது உண்மையா பொய்யாங்கிறது எப்படி நமக்கு தீர்மானிக்கலாம்னா வீட்டை விட்டு வெளியே வந்து முற்றத்தை பார்த்தா நமக்கு விலங்கு மழை பெய்தா இல்லையாண்டு, இல்லாட்டி ஜன்னலை திறந்து பார்த்தா விலங்கு நமக்கு மழை பெய்தா இல்லையாண்டு, கதவை திறந்து பார்த்தா விலங்கு நமக்கு. ஆனா ஏவல் வினைகள்ல அப்படியே இந்த உண்மை போய் பார்க்கிறல்ல, நம்ம சாப்பிடுப்பான்னு சொன்னா என்னது சாப்பிடுன்றா சாப்பிடத்தான் வேணும். அதுல வந்து உண்மையா பொய்யாண்டு ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒன்று இல்லாங்க. வயுஷ்கிலு அலா ஹாதா எனவே இதன்படிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் நஹு கௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவுடைய கூற்று வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்கத்து ஐதியஹுமா. இங்க பாருங்க ஃபக்கத்து அம்ரு ஃபீல் வந்திருக்குது, ஆனா அஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கு ரஃபு வந்திருக்குதே. அப்ப என்ன இந்த குர்ஆனியத்தில் என்ன இலக்கண பிள்ளையா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுத்தும். அதுக்கு தாங்க சொல்றாங்க வயுஷ்கிலு அலா ஹாதா இதன்படிக்கு சிக்கலாக அமைந்து விடும் நஹு கௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவுடைய வசனம் போன்ற சிக்கல் ஏற்படுத்துகிறது. என்ன வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்கத்து ஐதியஹுமா திருடனும் திருடியும் திருடிவிட்டால் அவ்விருவருடைய கையை நீங்கள் வெட்டுங்கள் என்கிற அந்த வசனம். ஃபைன்னஹு நதீரு கௌலிக்கு அது உனது கூற்றை போல இருக்கிறது. நதீர்னால் போல, ஃபைன்னஹு நிச்சயமாக அதுன்னு அந்த வசனம் வந்து நதீரு கௌலிக்கு உனது கூற்றை போல இருக்கிறது. மிஸ்லு கௌலிக்கு ஜைதன் வ அம்ரன் இத்ரிப் அஹாஹுமான்னு இருக்கு. ஜைதுக்கும் அம்ருக்கும் நீ அடின மாதிரி இருக்குது. வைன்னமா ருஜ்ஜிஹ ஃபீ தாலிக நஸ்ப் வைன்னமா ருஜ்ஜிஹ ஃபீ தாலிக நஸ்பு அதிலே நஸ்பு ராஜிஹாக்கப்பட்டதெல்லாம் லிகவுனில் ஃபியலில் மஷ்கூலி அங்க மஷ்கூலான அதாவது ஈடுபடுத்தப்பட்ட அந்த ஃபியல் பராக்காக்கப்பட்ட அந்த ஃபியல் ஆகிவிட்டதற்காக வேண்டியாகும். ஃபியல தலபின் தலவு ஃபியலாக ஆகிவிட்டதற்காக வேண்டியாகும். வகதலிக கௌலுஹு தஆலா இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலாவுடைய வசனமும் வ அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்ரிது குல்ல வாஹிது மின்ஹுமா விபச்சாரம் செய்த ஆணும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணும் இல்லையா, அஸ்ஸானியா விபச்சாரம் செய்யக்கூடியவள், வஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், இவங்க 2 பேரும் ஃபஜ்ரிது குல்ல வாஹிது மின்ஹுமா அவ்விருவர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கசையடி அடியுங்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபஜ்ரிது அம்ரு ஃபியல், ஆனா அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ரஃபு நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. வல் குர்ரா உஸ்ஸபஅத்து 7 காரிமார்களுமே கத் அஜ்மஉ அவர் உடன்பட்டிருக்கிறார்கள் அலர் ரஃபி ஃபில் மௌதிஇனி 2 இடங்கள்லையுமே ரஃபு செஞ்சு தான் ஓதிருக்கிறாங்க. வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்துன்னு தான் ஓதிருக்கிறாங்க, அஸ்ஸானியத்து ரஃபு செஞ்சு ஓதிருக்கிறாங்க. அப்ப வகது உஜீப இதுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்குது. வகது உஜீப அந்தாலிக பி அன்ன தக்தீர் எப்படி தக்தீர் இருக்கணும், தக்தீர்னால் ஏற்பாடு எப்படி அந்த வசனத்துடைய அசில் அமைப்பு இருக்கும் என்றால் இப்படி இருக்குமா மிம்மா யுத்துல்லா அலைக்கும் ஹுக்மு சாரிக்கு வஸ்ஸாரிகதி மிம்மா யுத்துல்லா அலைக்கும் உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது அவ்விதமான ஒன்றில இருக்கிறது ஹுக்மு சாரிக்கு வஸ்ஸாரிகதி திருடனுடையவும் திருடியுடையவும் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் அது? ஃபக்தவு ஆகவே நீங்கள் வெட்டுங்கள் ஐதியகுமா அவங்களுடைய கையை வெட்டுங்க. அப்ப என்ன விளங்குதுன்றால் மிம்மா யுத்துலா அலைக்கும் என்கிற அந்த ஜும்லா ஹபர் முகத்தம், ஹுக்குமு என்கிறது முபுதா முஅக்கர். ஸோ முபுதா என்கிற அடிப்படையில தான் அஸ்ஸாரிக்கு என்னது ரஃபு செய்யப்பட்டிருக்குது. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஹுக்குமு சாரிக்கின்னு தானே இருக்குது நீங்க உங்களோட தக்தீர் இல்லை, அப்ப ஏன் நீங்க சாரி கூ ரஃபு வைக்கிறீங்க? ஹுக்கும் ஒரு ஒருத்தர் முலாஃபும் முலாஃபிலையும் வர ஒரு இடத்துல முலாஃபும் முலாஃபிலையும் வந்து முலாஃப் ஹதுவு செய்யப்பட்டால் முலாஃப் இலைஹிக்கு நம்ம முலாஃபுடைய சட்டத்தை கொடுக்கணும். ஒரு வாக்கியத்துல முலாஃபு முலாஃப் இலைஹி வருதுன்னு வச்சுங்க, அதுல முலாஃப் ஹதுவு செய்யப்பட்டால் முலாஃப் இலைஹிக்கு நம்ம முலாஃபுடைய சட்டத்தை நம்ம கொடுப்போம். சரி, அப்ப அந்த அடிப்படையில் ரஃபு வந்திருக்குது. ஃபஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்துன்ற நம்ம ரஃபு செய்யறோம். முபுத்ததா உன் அது முபுத்ததாவாகும். வ மஅத்தூஃபுன் அலைஹி அஸ்ஸாரிகாங்கிறது மஅத்தூஃப் அலைஹி, அஸ்ஸாரிகங்கிறது முபுத்ததா, வஸ்ஸாரிகத்து அத்துஃப் மஅத்தூஃப். வல் ஹபர் மஹ்தூஃப் ஹபர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும், அதுதான் ஜார் மஜ்ரூர். மிம்மா யுத்துலா அலைக்கும் மின் மா ஹர்ஃபு ஜர் வஹுவல் ஜார் வல் மஜ்ரூர், அதுதான் ஜார் மஜ்ரூர் ஆகும். வக்தஉ என்கிற ஜும்லா வந்து ஜும்லா முஸ்தஅனஃபா, வக்தஉ என்கிற ஜும்லா முஸ்தஅனஃபா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வசனம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வசனம். ஃபலம் யல்ஸமில் இஹ்பாரு இங்கே ஹபர் கட்டாயமில்லை பில் ஜும்லத்தி தலபியத்தின் முபுதா முபுதாவுக்கு தலபியத்தான ஜும்லாவை கொண்டு ஹபர் அறிவிப்பது கட்டாயமில்லை. வலம் இஸ்தகிம்
அமலு ஃபியலின் ஃபி ஜும்லா, ஒரு ஜும்லாவில் வலம் இஸ்தகிம்தல் சீராகவில்லை, அமலு ஃபியலின் ஃபியலுடைய அமல் சீராகவில்லை, மின் ஜும்லத்தின் ஒரு ஜும்லாவில் உள்ள ஒரு ஃபியலுடைய அமல் சீராகவில்லை, ஃபி முபுத்ததின் முஹ்பரின் அன்ஹு பிகைரிஹி, அப்படிதானே? ஃபி முபுத்ததின் ஒரு முபுத்ததாவிலே அமல் செய்வது, முஹ்பரின் அன்ஹு பிகைரிஹி, அதாவது அதுக்கு ஹபர் கொண்டு வரப்பட்டிருக்குது பிகைரி வேறு சொல்ல கொண்டு, மின் ஜும்லத்தின் உஹ்ரா இன்னொரு வாக்கியத்தில் இருந்து. அப்ப முன்னால உள்ள ஒரு வாக்கியத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு வாக்கியத்திலிருந்து ஹபர் கொண்டு வருவது ஒழுக்கம் இல்லைன்றாங்க. எனவே நம்ம மிம்மா யுத்துலா அலைக்கும்ங்கிறத ஹபர் முக்கத்தமாக வச்சு ஹுக்மு சாரிக்கு வசாரிக்கத்தைய முபுத மோஹராக வச்சு அது தனி செப்பரேட்டான ஜும்லா, ஃபக்தவ் ஐதியகுமாங்கிறது வேற ஒரு ஜும்லா. எனவே அவர் சொல்ல வராரு, வலம் இஸ்தகிம் அமலு ஃபிஇலின் மின் ஜும்லத்தின் ஃபீ முபுத்ததின் முஹ்பரின் அன்ஹு பிகைரிஹி மின் ஜும்லத்தின் உஹ்ரா. அப்ப ஒரு வாக்கியத்தில் முபுத்ததாவாக வரக்கூடியது அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு வாக்கியத்தில் வச்சு நம்ம ஓட்டி விடுறது நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. வமிஸ்லுஹு அது மாதிரித்தான் ஜெய்துன் ஃபகீருன் ஃபஅதிஹி என்ற வசனம், வஹாலிதுன் மக்சூருன் ஃபலா துஹின்ஹு என்பவை. ஜெய்துன் ஃபகீருன், ஜெய்து ஏழையாக இருக்கிறான், ஃபஅதிஹி நீங்க அவனுக்கு கொடுங்க. இதுல நம்ம ஜெய்துக்கு ஹபரை நம்ம ஃபஅதிஹி ஜும்லாவில் கொடுக்க வைக்கிறேன்னா அது ஃபுல்ல ஃபகீர் தான் அதுக்கு ஹபர். ஹாலித் மக்சூர் ஃபலா துஹின்ஹு, ஹாலித் ஏற்கனவே மனமுடைந்து போயிருக்கிறான், ஆக நீங்கள் அவனை இழிவுபடுத்தாதீர்கள். ஹாலித் மனமுடைந்து போயிருக்கிறான், அவனை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள் என்கிற வாக்கியத்தில் ஹாலிதுக்கு ஹபர் மக்சூர், அதை விட்டு போட்டு ஃபலா துஹின்ஹு ஜும்லாவில் நீங்கள் ஹபர்படுத்தினால் அது உங்களோட மூளை இல்லாத வேலை, அது மூட வேலை. வஹாதா கவுலு சீபவஹி, இதைத்தான் இமாம் சீபவஹி அழுத்தமாக சொல்றார். வகாலல் முபர்ரிது, ஆனால் முபர்ரித் இமாம் சொல்றாங்க என்னென்றால் அல் இந்த அஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கு சொல்லக்கூடிய அல் இருக்குதானே அது அல் மௌசூலா, மௌசூல் அல், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பிமா என்ன அல்லதி, அல்லதியுடைய அர்த்தம். வல்ஃபாஉ ஜீஅ பிஹா, அந்த ஃபக்குத்தவில் வரக்கூடிய ஃபா இருக்குதானே அந்த ஃபாவை கொண்டு வரப்பட்டிருக்குது லிததுல்லு அல சபபிய, சபபை காட்டுறதுக்கு. அப்போ எப்படி கருத்து உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய வசனத்தில் இருக்குது திருடியும் சட்டம். எனவே அந்த வகையில் நீங்கள் அவர்களுடைய கையை விட்டுங்கள், அந்த வகையில் அந்த கருத்தை அவருக்கு அது கொடுக்குதுன்றாரு. வஃபாஉ சபப் அது பேர் சொல்லாது கமாஃபி கவுலிக்கு, அதே மாதிரினா அல்லது யஅ்தினி ஃபலஹு திர்ஹமுன், என்னிடத்தில் யார் வருகிறானோ அவனுக்கு நான் ஒரு திர்ஹம் கொடுப்பேன். அல்லது யஅ்தினி என்னிடத்தில் வருகிற அவிதமான ஒருவனாகிறவன், ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது திர்ஹம், ஒரு திர்ஹம் இருக்கிறது. வஃபாஉ சபபியத்தி, சபபியத்தான ஃபாவாகிறது, லா யஅமலு மா பஅதஹா, அதுக்கு பின்னருக்கு விதமான ஒன்றுக்கு அது அமல் செய்யாது, அதற்கு பிறகு விதமான ஒன்று அமல் செய்யாது. ஃபீமா கபுலஹா, அதற்கு முன்னால் உள்ளதில் அமல் செய்யாது. அப்போ ஃபக்குத்தஉ என்கிற அதில் வரக்கூடிய அந்த இக்குத்தஉ என்கிறதுல வரக்கூடிய அந்த அமுருஃபியலுக்கு அஸ்ஸாரிக்க நஸ்பு செய்ய முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால் அந்த ஃபாவு சபபியை பிரிக்குது. ஃபாவு சபபியா வந்தால் அது முபுத்ததாவையும் ஹபரையும் பிரித்து விட்டுரும். எனவே அஸ்ஸாரிக்கு சரிக்குங்கிறது ஜும்லா வேற, அல்லதி யஸ்ரிக்கு வல்லத்தி தஸ்ரிக்கு அதுக்கு கருத்து வேற, இங்கே வரக்கூடிய ஃபக்குத்தஉ என்கிறது வேற வாக்கியம்ன்றாரு. வகது தகத்தம, ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், அன்ன ஷர்த ஹாதல் பாபி, இந்த பாபுடைய நிபந்தனை என்னவென்றால் அன்னல் ஃபியலானது லவ் சொல்லித்தாரல் இஸ்மில் நசபஹு, அந்த இஸ்மின் மீது சாட்டப்பட்டு விட்டால் அதுக்கு நசுபு செய்யணும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால், இப்போ முபர்ரித் இமாம் சொல்ல வர விளக்கம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல அசல்ல இஷ்டிகாலே இல்லைன்றாரு. ஏன் இஷ்டிகால் இல்லைன்னு கேட்டால் சொல்றாரு என்னன்னு கேட்டால், இந்த ஃபாவு சபபியா வந்திருக்கிறது தான் காரணம்ன்றாரு. ஃபாவு சபபியா ரெண்டையும் பிரிச்சா இந்த இக்குத்தவுங்கிற ஜும்லாவுக்கு டிரெக்ட் அங்கே இருந்து அஸ்ஸாரிக்கு நஸ்பு செய்ய முடியாது. ஸோ எப்படி நம்ம தக்குதீர் என்றால் அல்லதி சரக்க வல்லத்தி சரக்கத், அதுக்கு பிறகு ஃபஹுக்முஹுமா இக்குத்தவு ஐதியகுமா, அந்த மாதிரி ஒரு தக்குதீர் ஒன்றை விட்டு போட்டு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த இடத்துல இஷ்டிகால் இல்லைன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்றால் இந்த இக்குத்தவு என்கிற ஜும்லாவை அவடத்துக்கு வச்சு நம்ம முன்னுக்கு இக்குத்தவு சாரிக்க இக்குத்தவு அசாரிக்கத்தன்னு சொன்னால் கருத்து பிழைக்கு மட்டுமே இல்லை, அந்த ஃபா இருக்கிறதுனால அப்படி நமக்கு அமல் செஞ்சு வைக்கவும் இயலாது. எனவே ஃபியலை அது இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த லமீரை இல்லாமல் ஆக்கிப்பட்டு முன்னுக்கு நசுபு செய்ய இயலுமாக இருந்தால் தான் இஷ்டிகால் உருவாகும். பாருங்க, ஜெய்தன் லரபுத்துஹுல அந்த ஹூங்கிற லமீர் எடுத்து போட்டு நமக்கு ஜெய்தன் லரபுத்துன்னு சொல்லலாம். அப்படி இங்கே சொல்ல இயலாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த ஒவ்வொன்றையும் மெதுவாக விலங்கெடுத்துக்கிட்டு போகணும்.
ஏன் இவடத்துக்குள்ள அப்படி, ஏன் அவடத்துக்குள்ள இப்படிலாம் வந்திருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். அப்புறம் இந்த வாசிக்க விஷயத்தில் நான் ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லிப்பட்டு முடிக்கிறேன். என்னென்று கேட்டால், அதாவது அலிஸ்மு சாபிக்கு 5 நிலைமைகள் வரலாம். ரஃபு கட்டாயமாகிற, ரஃபு ராஜிகாகிற, நஸ்பு கட்டாயமாக, நஸ்பு ராஜிகாகிற, மற்ற ரெண்டும் பொதுவாக வார தருணங்கள். அதில் முதல் கட்டமாகத்தான் எப்போ நஸ்பு ராஜிகாகும்ன்றதை சொல்லும் பொழுது சொன்னார் என்னன்னு கேட்டால், வரக்கூடிய செயல் தரபு செயலாக இருந்தால் அப்படின்னு. தரபு ஃபேல் வச்சா அம்ரு நஹி துவாவுடைய ஃபேர்கள் வரும். அப்போ ஏன் அஸ்ஸாரிக் வஸ்ஸாரிகத்து ஃபக்கத்து வைதியகுமா அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிதுக்குள்ள வாஹிது மின்ஹுமா இவைகளில் ரஃபு செய்யப்பட்டிருக்கு, நஸ்பு செய்யலைன்னு கேள்வி கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு 2 காரணம். ஒன்று, அஸ்ஸாரிக் வஸ்ஸாரிகத்து முபுத்ததா முஅஹர், அதனுடைய ஹபர் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும், அது ஜார் மஜ்ரூராக இருக்கும், ஃபீமா யுத்துலா அலைக்கும் இருக்கும், ஃபீமா யுத்துலா அலைக்கும் ஹுக்மு ஸாரிக் வஸ்ஸாரிகான்னு இருக்கும். இது இமாம் சிலுவை சொல்கிற வழக்கம். இமாம் முபரிஸ் சொல்றாரு அப்படி இல்லை, அதில் வரக்கூடிய இந்த ஃபா சபபியா அஸ்ஸாரிக் அவள் வரக்கூடிய அந்த அலிஃப்லாம் இஸ்மு மௌசூலுடைய கருத்தை காட்டும். எனவே அல்லதி சரக்க வல்லத்தி சரக்கத் அந்த மாதிரி அந்த கருத்தை காட்டும். அப்போ யார் திருடுகிறாரோ, எவள் திருடுகிறாளோ, அது பிறகு ஃபக்கத்து வைதியகும் அவங்களோட கையை நீங்கள் விட்டுங்க. ஸோ ஃபாவு சபபியா அடியில் பிரிக்கிறதுனால டிரெக்டாக அங்கே என்ன செய்யாது, இக்குத்தகு என்கிற ஃபியலுக்கு அஸ்ஸாரிக்கு நசுபு செய்ய இயலாது. அப்போ நஸ்பு செய்ய இயலாதுன்னு வந்துட்டுன்னு சொன்னால் அப்போ அங்கே இஸ்திகாலே மொத்தமாக இல்லைன்றார் இமாம் முபரி. அதான் ஒரு விளக்கம். இவ்வளவு நமக்கு இன்றைக்கி போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைய அல்லது அடுத்து வரக்கூடிய பாடங்களில் ஏனைய அந்த தொடர் செய்திகளை கொஞ்சம் பார்ப்போமா.